لله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் எம் உயிருக்கு உயிரான உயிரை விடவும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையை கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொருவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான அல்லாஹ்வினுடைய ஃபர்லான ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நேசம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவனுடைய கலாமிலே சொல்லி காட்டுகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் அவன் பரிபூர்ண மூமினாக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரை விடவும் ஒரு மனிதனுக்கு நான் பரிபூர்ணமான விருப்பத்துக்குரியவனாக மாறும் வரைக்கும் அவன் பரிபூர்ண மூமினாக முடியாது. அல்லாஹ் தஆலா நாயகத்தினுடைய நேசத்தை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். நாயகத்தினுடைய நேசம் இருந்தால்தான் அவன் பரிபூரண மூமின். இல்லையானால் முஸ்லிம் என்ற பெயரில் தாங்கி மாத்திரம்தான் வாழ முடியும், அவன் மூமினாக முடியாது. எந்த அளவுக்கு ஈமானை அல்லாஹ் நாயகத்தினுடைய நேசத்தோடு கொள்கை வைத்திருக்கிறான். அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரை விடவும் ஒரு மனிதனுக்கு நான் விருப்பத்துக்குரியவனாக மாறும் வரைக்கும் அவன் பரிபூரண மூமினாக முடியாது என்ற செய்தியை சொல்லி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அந்த நேசத்துக்கு, அந்த அன்புக்கு ஏராளமான வரலாற்று செய்திகளை எழுதி காட்டுவார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தன்னுடைய உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், நேசம், பாசம் அந்தளவுதான் இருந்தது. அளவு கடந்த நேசம். எந்த ஒரு நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய உம்மத்தை மறந்தது கிடையாது, தன்னுடைய உம்மத்தை மறந்தது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வரலாற்று செய்தியை எழுதி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை திருமணம் பேசப்படுகின்றது. திருமணம் நடந்து முதலாவது நாள் கணவனும் மனைவியும் தன்னம் தனியே ஒரு அறையிலே இருக்குகிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரம். ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, இது தஹஜ்ஜுடைய நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம்,
எனவே இந்த நேரத்திலே எனக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஒரு துஆ செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி அடுத்த கணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரு கைகளும் இணைகிறது. இணைந்து உடனே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தமத் வமா தஅக்கரத் வமா அஅலனத் வமா அஸ்ரரத் என்ற துஆவை கேட்கிறார்கள். ஆயிஷாவுடைய முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், அதே போன்று பழைய பாவம், புதிய பாவம், அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சந்தோஷத்திலே குதூகலிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே சந்தோஷமாக இருக்குகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், எப்படி சந்தோஷம் அடையாமல் இருப்பது? தஹஜ்ஜுடைய நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், எனக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஒரு துஆ செய்தீர்களே, அதனால் சந்தோஷத்திலே நான் குதூகலிக்கின்றேன் என்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அமைதியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் கேட்கின்றேன் என்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் இந்த துஆவை தான் கேட்கின்றேன் என்றார்கள். கணவனும் மனைவியும் தன்னந்தனியே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறந்தது கிடையாது. ஆனால் நாம் மறந்து வாழுகிறோம். நாம் மறந்து வாழுகிறோம். நாயகத்தினுடைய வார்த்தைகள், நாயகத்தினுடைய சுன்னாக்கள், நாயகத்தினுடைய மோஜிசாத்துக்கள், நாயகத்தினுடைய பண்புகள் அத்தனையையும் மறந்து உலகத்திலே வாழுகிறோம். இது நன்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. உம்மத்தின் மீது என் மீது கொண்ட நேசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வரலாற்று செய்திகள் நிறைய எழுதி காட்டுவார்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மு சல்மா நாயகியுடைய வீட்டிலே தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களோடு சிரித்து சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உம்மு சல்மா நாயகியும் அதை ரசித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். வீட்டுக்குள்ளே சென்ற உம்மு சல்மா நாயகி வெளியே வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலையோடு அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். உம்மு சல்மா நாயகி நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் உங்களுடைய பேர பிள்ளைகளோடு சிரித்து சிரித்து விளையாடி கொண்டிருந்தீர்களே, ஏன் இப்பொழுது அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் வானவர் கோமான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து சென்றார்கள். வந்து சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் சிரித்து சிரித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களினுடைய இரு பேர குழந்தைகளுக்கும் இயற்கையான மரணம் கிடையாது. ஒருவர் தலைவெட்டி ஷஹீதாக்கப்படுவார், இன்னொருவர் நஞ்சூட்டி ஷஹீதாக்கப்படுவார். எனவே இயற்கை மரணம் கிடையாது என்ற செய்தியை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதனால் அந்த கவலையால் நான் அழுகின்றேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இரு பேர குழந்தைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்த நேசம் அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது கொஞ்ச நெஞ்சம் அல்ல. தொழுகையிலே சுஜூதிலே இருக்கின்ற பொழுது பேர குழந்தைகள் முதுகிலே ஏறி விளையாடுவார்கள். இறங்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுப்ப மாட்டார்கள். குத்துபா செய்கின்ற பொழுது இரண்டு பகுதிகளிலேயும் இரு பேர குழந்தைகளையும் இருப்பார்கள், விரட்ட மாட்டார்கள். அந்த அளவுக்கு இரக்கம் பேர குழந்தைகளோடு பேர பிள்ளைகளோடு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த செய்தியை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னதன் பின்னால் கவலைப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தைகளுடைய தாயார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் எங்கேயோ இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக அல்லாஹ்
துஆக்களை தந்திருக்கிறானே, எல்லா நபிமார்களுக்கும் துஆக்களை கொடுப்பது போன்று உங்களுக்கும் துஆக்களை தந்திருக்கிறானே, அந்த துஆக்களை கேட்டு உங்களுடைய பேர குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் தானே என்று பாத்திமா நாயகி, யார் நாயகத்தினுடைய மகள், பேர குழந்தைகளுக்காக வேண்டி அந்த துஆவை செய்யுங்கள். அவர்களுக்கு இயற்கை மரணம் இல்லாமல் அவர்கள், அதாவது அந்த கொலை செய்யப்படுவதிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும், நஞ்சூட்டப்படுவதிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். உங்களுடைய ஸ்பெஷல் துஆவை கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா நாயகியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது முடியாது பாத்திமாவே, அது முடியாது. ஏன் என்று கேட்கிறார்கள். அதைத்தான் நாளை கியாமத்துடைய நாளையிலே என்னுடைய உம்மத்துக்கள் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டு அங்குமிங்குமாக ஷஃபாத்துக்காக வேண்டி ஓடி திரியக்கூடிய நேரத்திலே அந்த துஆவை என்னுடைய உம்மத்துக்காக நான் வைத்திருக்கிறேன், அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். என்றால் பேர குழந்தைகளா உம்மத்தா என்று வருகின்ற பொழுது பேர குழந்தைகளை விட்டுக் கொடுத்து உம்மத்தை அந்த இடத்திலே பிடித்துக் கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் தன்னுடைய உம்மத்தின் மீது கொண்ட நேசம், தன்னுடைய உம்மத்தின் மீது கொண்ட பாசம் எந்த அளவு என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்படி ஏராளமான வரலாற்று செய்திகள். அதே போன்றுதான் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள். நாயகத்தினுடைய அன்புக்கு பிரதிபலனாக சஹாபாக்களினுடைய நேசமும் சஹாபாக்களினுடைய பாசமும் அப்படித்தான் இருந்தது. இன்று நாம் வாயினால் சொல்லுவது போன்று நாமும் நேசம் வைத்துள்ளோம், நாமும் சுன்னத் வல் ஜமாத் என்று வாயினால் சொல்லி வெளிப்படையாக வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லுவது போன்று அல்ல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் அதை செய்வார்கள், உயிரை கூட துச்சமாக மதித்தார்கள். அந்த சஹாபாக்களில் மிகவும் மிக மிக மேலோங்கி காணப்பட்டவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அபூபக்கர் நாயகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொன்னார்கள் என்றால், இந்த உலக மக்களுடைய ஈமானை ஒரு தராசில் ஒரு தட்டிலேயும் அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் வைத்து நிறுத்தால் அபூபக்கருடைய ஈமான் கனமாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலக மக்களினுடைய எண்ணிக்கையை சிந்தித்து பாருங்கள். கோடான கோடி மக்கள் வாழுகிறார்கள். அந்த கோடி மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் அபூபக்கருடைய ஈமானை இன்னொரு தட்டிலேயும் வைத்து நிறுத்தால் அபூபக்கருடைய ஈமான் கனமாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம் தெரியுமா? நேசம். என்ன காரணம் தெரியுமா? நாயகத்தினுடைய நேசம். நாயகத்தை அதிகமாக நேசித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் நாயகத்தினுடைய நேசம் அலாதியானது, வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அபூபக்கர் நாயகத்தை அழைத்து சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, ஒரு நாள் வரும், அல்லாஹ் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு நாளை எனக்கு அறிவிப்பான். அந்த நேரத்திலே பிரயாண தோழனாக உங்களைத்தான் நான் அழைத்துக் கொண்டு செல்வதாக நான் தீர்மானித்துள்ளேன் என்ற செய்தியை அபூபக்கர் நாயகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதன் பின்னால் காலங்கள் உருண்டோடி விட்டது, அந்த நாளும் வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய வஹி வருகின்றது, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்ற வஹி வருகின்றது. இரவோடு இரவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கதவை தட்டுவதற்காக வேண்டி தொடுகிறார்கள். கதவு தானாக திறப்படுகிறது. அபூபக்கர் நாயகம் உள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, உங்களுடைய கதவை உள்ளால் தாளிடவில்லையா என்று கேட்டார்கள். நாயகமே, யா ரசூலல்லாஹ், எந்த நேரத்திலே
இந்த நேரத்திலே நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்ற பொழுது என்னை பிரயாண தோழனாக அழைத்துக் கொண்டு செல்லுவதற்கு தீர்மானித்துள்ளீர்கள் என்று சொன்னீர்களோ அந்த நொடியிலே இருந்து என்னுடைய வாயில் கதவு மூடியது கிடையாது யா ரசூலல்லாஹ் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அந்த அளவு நேசம், சாதாரண நேசம் அல்ல, சாதாரண நேசம் அல்ல. அதனால் தான் சொன்னார்கள் அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் கனவாகும் என்று சொன்னார்கள். அந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் நாயகமும் அதிகாலை நேரம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு ஆரம்பித்து செல்லுகிறார்கள். அதிசயமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவனிக்கிறார்கள். என்ன அதிசயம் என்றால் அபூபக்கர் நாயகம் அன்னவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹிஜ்ரத்துக்கு நடந்து கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தை பின்னாலே விட்டு கொஞ்ச தூரம் முன்னாலே நடக்குகிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றதன் பின்னால் நாயகத்தை முன்னாலே விட்டு அபூபக்கர் நாயகன் பின்னாலே நடக்குகிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றதன் பின்னால் அபூபக்கர் நாயகன் வலது பக்கமாக நடக்குகிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றதன் பின்னால் இடது பக்கமாக நடக்குகிறார்கள். இப்படி மாறி மாறி நடந்துதான் சௌரு குகையை அடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் அபூபக்கர் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் நாயகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கத்து குறைசி காவியர்கள் உங்களை தாக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களை நோக்கி எறியக்கூடிய அம்பு, உங்களை நோக்கி எறியக்கூடிய ஈட்டி உங்களின் மீது படாமல் என் மீது பட்டு நான் இறந்து மடிந்தாலும் நீங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காக வேண்டித்தான் நான் மாறி மாறி நடந்து வந்தேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்துக்கு சொல்லி காட்டினார்கள். சௌரு குகையை அடைந்து விட்டார்கள். சௌரு குகைக்குள்ளே தங்குவதற்குரிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்றால் இரவாகி விட்டது, நடந்து செல்ல முடியாது, சௌர் குகையிலே தங்க வேண்டும் என்ற நிர்பந்தம். எனவே சௌர் குகைக்குள்ளே அபூபக்கர் நாயகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அங்கே தங்குகிறார்கள். அந்த நேரத்திலே நாயகத்துக்கு கடுமையான களைப்பினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய மடியிலே அயர்ந்து தூங்கி விட்டார்கள். எனவே அந்த குகைக்குள்ளே ஏராளமான ஓட்டைகள் இருந்ததனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய ஆடையை கிழித்து ஒவ்வொரு ஓட்டையாக அடைக்கிறார்கள். ஒரு ஓட்டை மாத்திரம் எஞ்சுகிறது. அந்த ஓட்டைக்குள்ளே தன்னுடைய காலினுடைய பெருவிரலை வைத்து அடைக்கிறார்கள். நாயகத்தினுடைய தூக்கத்தை ரசித்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தினுடைய முபாரக்கான மேனியை, முபாரக்கான முகத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலேதான் எந்த ஓட்டைக்குள்ளே காலை வைத்திருந்தார்களோ அந்த ஓட்டை வழியாக ஒரு பாம்பு வந்து எட்டி பார்க்கிறது. அந்த பாம்பு எட்டி பார்க்க அபூபக்கர் சித்திக் நாயகம் அன்னவர்கள் விரலை வைத்து ஓட்டையை அடைக்கிறார்கள். பாம்பு அபூபக்கர் நாயகத்தினுடைய பெருவிரலை தூண்டுகிறது, எடுக்குகிறார்கள். திரும்பவும் எட்டி பார்க்கிறது, உள்ளே வருவதற்கு முயற்சி செய்கிறது. மீண்டும் விரலை வைக்கிறார்கள், மீண்டும் தூண்டுகின்றது. எனவே இப்படி 2-3 தீண்டுகள் அபூபக்கர் நாயகத்தினுடைய விரலிலே தீண்டியதால் விஷம் அவர்களுடைய உடம்பிலே ஏறி அவர்களுடைய உடம்பு நீல நிறமாக மாறிவிடுகின்றது. ஆனால் அவர்கள் காலையோ அல்லது அவர்களுடைய மடியையோ அசைக்கவில்லை. அசைத்தால் நாயகத்தினுடைய தூக்கம் கலைந்து விடும் என்று அவர்கள் விஷம் அவருடைய உடம்பிலே ஏறியதன் பின்னாலும் கூட நாயகத்தினுடைய தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்று பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அபூபக்கர் நாயகத்தினுடைய உடம்பிலே விஷம் ஏறி அவர்களுடைய உடம்பு நீல நிறமாக மாறி அவர்களை அறியாமலேயே அபூபக்கர் நாயகத்தினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்து நாயகத்தினுடைய முபாரக்கான முகத்திலே விழுந்து விடுகிறது. இப்பொழுதுதான் விழித்து பார்க்கிறார்கள். தன்னுடைய உற்ற நண்பருடைய அந்த உடல்நிலை, அவர்களுடைய முகம் வேறு கலராக நீல நிறமாக மாறியிருப்பதை காணுகிறார்கள். கண்டவன் பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது? நடந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய எச்சிலை தொட்டு அந்த
பாம்பு தீண்டிய இடத்தை தடவுகிறார்கள், அந்த விஷம் அப்படியே இறங்கி விடுகிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் நாயகத்தினுடைய நேசம் இப்படித்தான் இருந்தது. கொஞ்ச நெஞ்ச நேசம் அல்ல. அபூபக்கர் நாயகத்தினுடைய அவர்களுக்கு தனிப்பட வரலாறை எழுதுகின்ற பொழுது இமாம்கள் ஒரு கிதாபை எழுதி காட்டுகிறார்கள். அபூபக்கர் நாயகத்தினுடைய நேசம் நாயகத்தின் மீது எந்த அளவு இருந்தது என்று எழுதி காட்டுகிறார்கள். இன்னுமொரு செய்தியை எழுதி காட்டுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜுக்கு ஹிஜ்ரி 9 தயாராகிறார்கள். அந்த வருடம்தான் ஹஜ்ஜுக்குரிய அனுமதி வருகிறது. எனவே எல்லா சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வருடம் இத்தனையாம் தேதி நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு இருக்குகிறேன். அதனால் என்னோடு வரக்கூடிய எல்லா சஹாபிகளில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தயாராகுங்கள் என்ற ஒரு உத்தரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விடுக்குகிறார்கள். விடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள், எல்லோருக்கும் அனுமதி உண்டு, ஆனால் 2 நபர்களுக்கு அனுமதி கிடையாது என்றார்கள். 2 நபர்களுக்கு என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது என்றார்கள். அதிலே முதலாவதாக சொல்லி காட்டக்கூடியது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஏராளமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். ஏராளமான ஹதீசுகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னார்கள், என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. இரண்டாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியது யார் தெரியுமா? தன்னுடைய உற்ற நண்பன் நாயகத்தின் மீது அந்த அளவு கடந்த இஸ்கிலே காதலிலே இருந்த அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கும் என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏன் அனுமதி கிடையாது? அபூ ஹுரைராவே, உங்களுடைய தாயார் உங்களுடைய வீட்டிலே வயது முதிர்ந்த நிலைமையிலே இருக்குகிறார்கள். எனவே உங்களுடைய தாயாரை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் அவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்னோடு வருவதற்கு அனுமதி இல்லை என்றார்கள். அபூபக்கர் நாயகம் தேமி அழுது கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு ஏன் அனுமதி கிடையாது? உங்களோடு சௌர் குகையிலே இருந்தேன், ஹிரா குகையிலே இருந்தேன், எங்கெங்கே எல்லாம் நீங்கள் இருந்தீர்களோ அந்த இடம் அத்தனை நான் இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் அனுமதி கிடையாது என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்குகிறார்கள். உங்களுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்குகிறார்கள். அதனால் அந்த மனைவியை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. எனவே அது உங்களுக்கு கடமை. அதனால் என்னோடு ஹஜ்ஜுக்கு வர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள். அபூபக்கர் நாயகத்துக்கு தாங்க முடியவில்லை. வேதனையோடு அழுது கொண்டு தேமி அழுது கொண்டு மனைவியை நோக்கி ஓடுகிறார்கள். மனைவியிடத்திலே அழுது கொண்டு சொல்லுகிறார்கள், தேடுகிறார்கள், அழுகிறார்கள், சொல்ல முடியவில்லை. மனைவி கேட்கிறார்கள், என்ன நடந்தது, விடயத்தை சொல்லுங்கள் என்ற பொழுதுதான் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னோடு ஹஜ்ஜுக்கு செல்வதற்குரிய அனுமதியை எனக்கு தரவில்லை என்று சொன்னார்கள். மனைவி கேட்டார்கள், ஏன் தரவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றீர்களா, அதனால் உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு எனக்கு கடமையாக உள்ளது, அதனால் தன்னோடு வர அனுமதி தரவில்லை என்றார்கள். அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தையும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையையும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் ஒப்பீடு செய்து பாருங்கள். மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய உடம்பு மாத்திரம் தானே இங்கே இருக்கும், ரூஹ் அனைத்தும் நாயகத்தோடு இருக்குமே, எண்ணங்கள் அனைத்தும் நாயகத்தோடு இருக்குமே, உடம்பு மாத்திரம் தானே இங்கே இருக்கும். அதனால்
நான் அனுமதி தந்ததாக சொல்லுங்கள் என்றார்கள். அந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவி அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு நான் அனுமதி தந்ததாக சொல்லுங்கள் என்றார்கள். சந்தோஷத்திலே குதூகலித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீண்டும் ஓடோடி வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஓடோடி வருகிறார்கள். சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னுடைய மனைவி எனக்கு உங்களோடு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அனுமதி தந்து விட்டார்கள், அனுமதி தந்து விட்டார்கள். நானும் வர வேண்டும், உங்களோடு ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உங்களோடு தவாப் செய்ய வேண்டும், உங்களோடு அரபாவில் தரிபட வேண்டும், எல்லா வணக்கங்களிலேயும் உங்களோடு நான் இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி அனுமதி தந்து விட்டார்கள், நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வரப்போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் மீண்டும் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மீண்டும் வீடு சென்று பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கும் என்றார்கள். மீண்டும் வீடு சென்று பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கும் என்றார்கள். அபூபக்கர் நாயகம் அன்னவர்கள் மீண்டும் ஓடுகிறார்கள், மீண்டும் ஓடுகிறார்கள். எப்படி எண்ணிக்கொண்டு ஓடுகிறார்கள் என்றால், என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த அதிசயம் என்ன? ஒருவேளை என்னுடைய மனைவிக்கு குழந்தை கிடைத்து விட்டதோ என்ற எண்ணத்தோடு அவர்கள் மனைவியை நோக்கி ஓடுகிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் மனைவி அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வரப்போகிறேன், நானும் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வரப்போகிறேன். நிறைமாத கர்ப்பிணி. சொன்னார்கள் அபூபக்கர் நாயகத்தினுடைய மனைவி, நான் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வருவேன், ஆனால் உங்களுக்கோ உங்களினுடைய நேசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கோ அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கோ நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கோ என்னால் எந்த ஒரு இடையூறும் இருக்காது. என்னை வரக்கூடிய பெண்கள் கவனித்துக் கொள்ளுவார்கள், உங்களுடைய இபாதத்தை நீங்கள் உங்களுடைய பாட்டிலே செய்ய முடியும், என்னால் உங்களுக்கு இடையூறு இருக்காது என்று சொல்ல இருவர்களும் சேர்ந்துதான் அந்த நிறை மாத கர்ப்பிணியோடுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னது போன்று இடையிலேதான் குழந்தை கிடைக்குகிறது, அதை சென்றவர்கள் பராமரித்துக் கொண்டார்கள் என்பதாக வரலாற்று செய்திகளை எழுதி காட்டுகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி அபூபக்கர் நாயகத்தினுடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனாலே தான் சொன்னார்கள், அபூபக்கர் நாயகத்தினுடைய ஈமான் வலுப்பமானது, உலக மக்களை விட வலுப்பமானது. இன்னும் ஒரு செய்தி தெரியுமா? அபூபக்கர் நாயகம் அன்னவர்கள் நாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது திடகாத்திரமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் ஈமானிலே திடகாத்திரமானவர்கள், உள்ளத்தால் பலவீனமானவர்கள், உள்ளத்தால் பலவீனமானவர்கள், கவலையான விடயத்தை தாங்க மாட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய வஃபாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சஹாபி என்றார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். கதவை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். எந்த சஹாபாக்களும் ஆறுதல் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்த முடியாமல் போய்விட்டது. அந்த அளவு உள்ளத்தால் பலவீனமானவர்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களில் ஒருவர்தான் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தினுடைய இரவு நேர ஹிதுமத்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இரவிலே நாயகத்தினுடைய ஹிதுமத்து அனைத்தும் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் செய்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்கிறார்கள். கேட்கக்கூடிய நேரத்திலே வயது 24, வாலிப வயது. ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள், ரபியாவே, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் தானே, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் தானே? ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகத்தை பார்த்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாயகமே, எனக்கு யாரு பொன் தரப் போகின்றார்கள், எனக்கு யாரு பொன் தரப் போகின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே நீங்கள் சென்று பொன் கேளுங்கள், உங்களுக்கு பொன் தருவார்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். போய் கேட்கிறார்கள். திருமணமும் நடந்தேறி முதலாவது நாள்,
திருமணம் நடந்து முடிந்து விட்டது. முதலாவது நாள் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்கள் நாயகத்தை சுத்தி சுத்தி வருகிறார்கள். நாயகம் எங்கே செல்லுகிறார்களோ அங்கே பின்னாலே செல்லுகிறார்கள், முன்னாலே வருகிறார்கள். எப்படி என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு குட்டி போட்ட பூனை எப்படி தன்னுடைய குட்டிகளை சுத்தி சுத்தி வருமோ அதே போன்று நாயகத்தை சுத்தி சுத்தி ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவர்கள் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், ரபியாவே, நீங்கள் திருமணம் முடித்து முதலாவது நாள் அல்லவா, நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லி அடுத்த செகண்டிலே பறந்து விடுகிறார்கள். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஓடோடி விட்டார்கள் மனைவியிடத்திலே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தூங்கிவிட்டு தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே எழும்பி கதவை திறக்குகிறார்கள். கதவுக்கு அருகிலே ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எழுந்து கதவை திறக்குகிறார்கள். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கதவுக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ரபியா, என்ன இது? திருமணம் முடித்து முதலாவது நாள் அல்லவா, ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் சொன்ன உடனே இத்தாஅத் செய்து வழிபட்டு என்னுடைய மனைவியிடத்திலே போனேனா இல்லையா? சென்றேன். ஆனால் அங்கே சென்றால் தூக்கம் வரவில்லை யா ரசூலல்லாஹ். நான் பிறண்டு படுத்து பார்த்தேன், தூக்கம் வரவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், தூக்கம் வரவில்லை யா ரசூலல்லாஹ். அதனால் எழுந்து நான் வந்து விட்டேன். நாயகத்தோடு இருந்த அந்த பழக்கம் நாயகத்தை விட்டு பிரிந்ததன் பின்னால் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உடனே சொன்னார்கள், ரஃபகத்துக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும், உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். மீண்டும் கேட்டார்கள், வேற என்ன வேண்டும்? இல்லை, உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். ரஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்களோடு சொர்க்கத்திலே தான் இருக்க வேண்டும். வேறு எதையும் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கவில்லை. நாயகத்தினுடைய இரு கரங்களும் இணைகிறது. நாயகத்தினுடைய கரங்கள் அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே இணைந்தால் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். நாயகத்தினுடைய கரங்கள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே இணைந்து விட்டதென்றால் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், நாயகத்தினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ, யாரை அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்ற நன்மாராயத்தை ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சஹாபாக்களினுடைய வரலாறு, ஏராளமான வரலாறுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்ததற்குரிய வரலாறுகள். எனவே நாமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே தொடராக 12 நாட்களும் ஏராளமான விடயங்களை நாம் அறிந்திருப்போம். எனவே அந்த அறிந்த விடயங்களை வெறுமனே உள்ளத்திலே வைத்திருப்பது மாத்திரமல்ல, விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். ஈமான் திடகாத்திரமானவர்களாக, ஈமானிலே பரிபூரணமானவர்களாக நாம் மாற வேண்டும். நாயகத்தினுடைய வரலாறை படித்த நாங்கள் இன்னும் எங்களுடைய ஈமான் அதிகரிப்பதற்குரிய அந்த விடயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாக உலக மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரை விடவும் அதிகமாக நேசத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்குரிய வழியை நாம் செய்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எதையெல்லாம் அந்த இடத்திலே கேட்டோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக. நாளைய கியாமத்துடைய நாளையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஷஃபாஅத்தை எமக்கு பெற்று தந்து விடுவாயாக. நாளைய கியாமத்துடைய நாளையிலே நாயகத்தினுடைய முபாரக்கான அந்த கையினால் ஹவுலுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலே நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து விடுவாயாக. நாயகத்தை அதிகமாக நேசித்து பரிபூரணமான மூமினாக மாறக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.